இந்த வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல நம்ம முக்கியமான பாயிண்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாரன் பஃபட் போன ஒரு மாசமா சில பாயிண்ட்ஸை பீங் அஸ் இன்வெஸ்டர், அதாவது மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருந்து இன்வெஸ்ட் பண்ணி மேல வரணும்னு ஆசைப்படுற நம்மள மாதிரி இன்வெஸ்டருக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காரு. அந்த பாயிண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட்ஸ் தான். இருந்தாலும் அவரோட வாய்மொழியா கேட்கும் பொழுது நமக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கலாம் இல்லையா? அதனால நான் இப்போ அவர் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் சொன்னார் அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்குங்க. நீங்க யாராவது உங்க வாழ்க்கையில இந்த மாதிரியான தவறுகள் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா அதை நீங்க கண்டிப்பா என்ன பண்ணணும், சரி பண்ணிக்க முயற்சி பண்ணணும். எக்ஸாக்ட்லி. சரி, இப்போ அவர் சொன்ன சில பாயிண்ட்ஸ்ல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் லாஸ்டா ஒரு 5 பாயிண்ட் சொல்லியிருக்காரு. அதாவது கிரெடிட் கார்டு யூசேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்றோம், கிரெடிட் கார்டை அவாய்ட் பண்ண மாட்டேங்கிறோம், வச்சிருக்கோம். நைஸா எல்லா கார்டும் உடச்சு போட்டாலும் ஒரு கார்டு மட்டும் வச்சுக்கிறேன் சார். இவ்வளவு பெரிய பானையில பெரிய ஓட்டையெல்லாம் அடைச்சிட்டீங்க, ஒரு சின்ன ஓட்டை போனா போது இருக்கட்டும்னு வைக்கிறீங்கன்னா என்ன ஆகும், நீங்க எவ்வளவு மொண்டு ஊத்துனாலும் அது லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அது ஒரு ட்ராப் தானே, அது ஒரு ஹனி ட்ராப் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். யூஸ் பண்ணி கரெக்டா கட்டுற வரைக்கும் அது உங்களுக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரியும், எப்ப நீங்க ஏமாறுறீங்களோ அப்போ உங்களை அது வந்து முடிச்சு விட்டு போறதுக்கும் காத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா 4% இன்ட்ரெஸ்ட் இல்லையா, 4% இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க, ப்ரொவைடர் ஒரு நாள் நீங்க லேட்டா பே பண்ணா கூட. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப நீங்க 45 நாள்ல நான் கட்டிடுவேன் சார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. 46வது நாள் நீங்க கட்டி பாருங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு. 46 நாளுக்கு கணக்கு போட்டு 6% இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. ஸோ ஹெவியா இருக்கும். மாட்டினீங்கன்னா முடிஞ்சிருங்கிறதுல இதுவும் ஒரு பாயிண்ட். ஆனால் நானே கேட்குறேன், ஒரு 2 லட்ச ரூபாய் கிரெடிட் கார்டுக்கு நீங்க கொடுக்குற முக்கியத்துவத்தை ஏன் உங்களோட டெபிட் கார்டுக்கு கொடுக்கக்கூடாது? அதே 2 லட்ச ரூபாய் ஏன் உங்க டெபிட் கார்டில் இல்லை? அவ்வளவுதான், நம்மளோட கெப்பாசிட்டி என்னவோ அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்வோன்றேன் நான். இது நம்ம பணம் மாதிரி இருக்காது. கிரெடிட் கார்டில் யூஸ் பண்ற பணம் நம்ம பணம் மாதிரியே ஒரு ஃபீலே கொடுக்காது. யாரதோ அது கார்டு நம்ம யூஸ் பண்ணிட்டு அப்புறமா கொடுத்துடலாம். இந்த எண்ணத்தை கொடுத்து அது உங்களை மாட்டி விட்டுரும். அதுதான் அவர் சொன்ன முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கார் வேணுமா அப்படின்னா எஸ், கார் வேணும். உங்க குடும்பத்துக்கு என்ன கார் தேவையோ அந்த கார் நீங்க வாங்குறதுக்கு கூட இன்வெஸ்ட்மெண்ட்ல அலவுட். அவர் வந்து காரே வாங்காதீங்க அப்படின்னு சொல்லல. கார் வாங்கி புது புது கார் மாத்திர அந்த ஹேபிட் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த லைனை சொல்லியிருக்காரு. அப்ப இந்த கார் மாதிரியான விஷயங்கள்ல, ஆடம்பர விஷயங்கள்ல அதிகமா செலவு பண்ணி மாட்டிக்காதீங்க. ஏன்னா நம்ம நடுத்தரத்துல இருந்து அடுத்த லெவலுக்கு போறதுக்கு முயற்சி பண்றோம் இல்லையா? அப்போ இதெல்லாம் உங்களோட லைஃப்ல பெரிய பிரச்சனை கொண்டு வரும் அப்படின்னு சொன்னாங்க. வீடு கட்டுறது கூட தப்பு கிடையாது. எப்பவுமே முதல் வீடு அலவுடு, முதல் லேண்டு முதல் வீடு அலவுட், எஸ். ஆனா நம்மளோட பெரும்பாலான சம்பளம் பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 இருந்து 70,000 ரூபாய் இஎம்ஐ வெறும் ஹோம் லோனுக்கு மட்டும் கட்டிட்டு இருக்கீங்க. உங்களுக்குலாம் ஒன்று தெரியுமா, நீங்க 20 வருஷத்துல ஸ்டாக் மார்க்கெட்ல ஒருவேளை தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அது எவ்வளவா வேணா இருக்கட்டும், நீங்க இன்வெஸ்ட் பண்ற 10,000 ரூபாய் கூட இருக்கட்டும், இன்வெஸ்ட் பண்ணதுல ஒரு பெரிய கார்பஸ் கிரியேட் ஆகும் 20வது வருஷம். ஆனா அந்த 20வது வருஷம் கிரியேட் ஆகிற அந்த கார்பஸ் இருக்கு இல்லையா, அதுல 70% ஆஃப் த கார்பஸ் நீங்க சேர்த்து வச்ச முதல் 5 வருஷத்துல இருந்து வந்திருக்கும். இது தெரியுமா உங்களுக்கு? மீதி 15 வருஷம் நீங்க சேர்த்து வச்சதை வச்சு 30% தான் குரோ ஆயிருக்கும். அப்ப நீங்க எங்க உங்களோட கான்ட்ரிபியூஷன் அதிகப்படுத்தணும் இப்ப புரியுதா? அப்போ நீங்க ஹோம் லோன் எடுக்கவே கூடாதுன்னு எடுக்கலாங்க. ஆனா அதையே ஒரு வேலையா வச்சுக்கிட்டு என்கிட்ட எந்த காசுமே இருக்காது, ஆனா நான் முழுசா லோன் வாங்கி தான் நான் வந்து வீடு கட்டுவேன் அப்படின்னா கட்டலாம். ஆனா குறைஞ்சபட்சம் நான் சொல்றேன், இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, நீங்க 30% லேண்ட் வாங்கும்போது உங்க பணமா இருக்கணும். நீங்க ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு இடம் வாங்க போறீங்கன்னா அதுல 15 லட்ச ரூபாய் உங்க சொந்த காசு இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்களே இடம் வாங்குறதுக்கு யோசிக்கணும், இல்லைன்னா வாங்கவே வாங்காதீங்க. இது ஒண்ணு. 2வது, வீடு கட்டுறீங்க அப்படின்னா வீட்டோட மதிப்பு இப்ப 15 லட்ச ரூபாய் வருது இல்ல 20 லட்ச ரூபாய் வருதுன்னா 10 லட்ச ரூபாய் சேவிங்ஸ்ல இருந்து எடுத்து காட்டணும். 10 லட்ச ரூபாய் தான் கடன் வாங்கணும். அப்ப நான் ஜுவல்ஸ் எடுத்து போய் அடமானம் வைக்கட்டுமான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கடன் தான். இந்த கடனுங்கிற இடத்துல நீங்க எவ்வளவு ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணணும்னா 50% தான் செலவு பண்ணணும் உங்க வீட்டு மேல, பில்டிங் மேல. 70% வரைக்கும் லோன் வாங்கிக்கலாம், இதுல 50% லோன் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான இடங்கள்ல நம்ம பேராசைப்பட்டு பெரிய இடம் வாங்கணும், பெரிய வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய யங் ஏஜ்ல நம்மளுடைய அதிகபட்சமான சேவிங்ஸ் பக்கம் கொண்டு போறத இந்த பக்கம் ஒரு இஎம்ஐ மாதிரி விஷயங்கள்லயோ வீடு கட்டுறதுலயோ செலவு பண்ணிட்டு நம்ம வயசானதுக்கு அப்புறம் 40-50 வயசுக்கு மேல உட்காந்து யோசிச்சுட்டு இருப்போம் நம்ம எப்படி வெல்த் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ வெல்த் வந்து 40 வயசுக்கு பின்னாடி கிரியேட் பண்ணது கஷ்டம், 40 வயசுக்கு முன்னாடி கிரியேட் பண்ணணும். அடுத்தது, நம்ம தமிழ்நாட்டில் லாட்ரி கலாச்சாரம் இல்லை, அதனால பிரச்சனை இல்லை. இருந்தாலும் சிலர் இன்னமும் அதர் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய லாட்ரி வாங்குற பழக்கம், ஆன்லைன்ல வாங்குற பழக்கம் இருக்கு. அதுக்கப்புறம் துபாய் மாதிரி ஊருங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னமும் அங்கெல்லாம் அஃபிஷியலாகவே லாட்ரி அலோடா இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் ஆக்சுவலாக நம்ம கல்ச்சர்ல இல்லை. எனிவே அதை பற்றி நம்ம பேசுறது, அந்த ஒரு பாயிண்ட் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அடுத்தது, யங் ஏஜ்ல நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வயசுல அனுபவிக்கலாம், எந்த வயசுல அனுபவிப்போம்னு கேட்போம். இந்த டூர் மாதிரியான விஷயங்கள், டூர் போறதே தப்புன்னு சொல்லலை, அடிக்கடி போறதை குறைச்சிக்கணும். இப்போ நான் 3 தடவை போவேன்னா நான் ஒரு தடவை அப்படின்னு யங் ஏஜ்ல முடிஞ்ச வரைக்கும் உங்களோட செலவுகளை கட்டுப்படுத்திக்கணும். அதுக்கப்புறம் ஆடம்பரம், பார்ட்டி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி உங்களுடைய அந்த பணத்தெல்லாம் என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு டைவர்ட் இன்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இதை நீங்க பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு பிரைமரி ஸ்டேஜ்ல நீங்க கொஞ்சம் சேர்த்து வச்சா கூட அது பின்னாடி பெரிய பலன் தரும். நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன். ஸோ அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா ஏற்கனவே சாணக்கிய
சாஸ்திரம்னு சொல்லிட்டு நம்ம நிறைய படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, அதுலயே ஏற்கனவே இது மாதிரி வரும். ஒரு மன்னன் வந்து எப்படி செயல்படணும் அப்படின்னுட்டு முதல்ல அந்த நாட்டுக்கு தேவையான சில விஷயங்களை செய்யணும். ஆர்டரா வரும்பொழுது அதுல முதல்ல என்னன்னா, இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் எதிர்காலத்துக்கு தேவையான விஷயங்களை முதல்ல செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மிச்சம் மீதி இருக்கிறத தான் என்ன பண்ணணுமா, ஆடம்பரத்துக்கும் ஃபெஸ்டிவலுக்கும் யூஸ் பண்ணணுமா. ஆனா நாம என்ன பண்றோம்னா, முதல்ல ஆடம்பரம், அப்புறம் ஃபெஸ்டிவல், அதுக்கப்புறம் மிச்சம் மீதி இருந்தா என்ன பண்றோம், ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றோம். இது மிகப்பெரிய தவறு. அதுவும் மிடில் கிளாஸ் மக்கள் தான் இதுல மாட்டிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா லக்ஸரி லைஃப்ல இருக்கிறவங்க கிட்ட நிறைய பணம் இருக்கு. அவன் அவன் செலவு பண்ற பார்ட்டிக்காக செலவு பண்ற அந்த ப்ரப்போசிஷன் இருக்குல்ல, அது 1% 2% தான் இருக்கும். ஆனா நாம செலவு பண்றோம் பாருங்க, அது ஹெவியா இருக்கு. அப்போ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பக்கம் கொண்டு போக வேண்டிய முக்கால்வாசி பணத்தை நம்ம என்ன பண்றோம்னா, இந்த மாதிரி ஆடம்பரத்துக்காகவும் ஃபெஸ்டிவலுக்காகவும் டூரு பார்ட்டி இந்த மாதிரி விஷயங்களுக்கும் செலவு பண்ணிட்டு, அதான் சொல்றேன், மிச்சம் மீதியை கொண்டு போய் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றீங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன், ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, ப்ராப்பரா இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஆனா எப்படி இன்வெஸ்ட் பண்ண சொல்லியிருக்கேன், கழுத்து வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணணுன்ற லாங்குவேஜ் யூஸ் பண்றேன்னா ஏன் சொல்றேன், நல்லா வாழ்ந்து முடிச்சு சக்சஸை பார்த்த ஒருத்தரை நீங்க இன்ஸ்பிரேஷன் எடுத்தீங்கன்னா நீங்களும் வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்க. சரிங்களா? ஃபெயிலியர் ஆனவனை இன்ஸ்பிரேஷனாக எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கும் அதே பிரச்சனை, உங்கள் மனசளவில் மன உளைச்சலோடவே வாழ்க்கை நடத்த வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வந்தேன். எனிவே இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வாரன் பஃபெட் இன்னும் 2 பாயிண்ட் சொல்லியிருக்காரு இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது கோல்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாகவே பார்க்கக்கூடாது, ஏன்னா அது ஜஸ்ட் அ மெட்டல். அந்த மெட்டலுக்குள்ள எந்த விதமான டிவிடெண்டோ ப்ராஃபிட்டோ எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரா இல்லையா? வேல்யூ மாறும் இல்லைன்னு நான் சொல்லலை, ஆனால் அதுக்குள்ள என்ன கிடையாது, க்ரோத்கான காம்பனண்ட் எதுவுமே அதுக்குள்ள இல்லை. அதனால அவர் என்ன சொன்னார்னா, ஐ வில் நெவர் இன்வெஸ்ட் இன் டு கோல்டுன்னு ஒரு வார்த்தை சொன்னார். நோட் பண்ணீங்களா? ரைட். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூல சொன்னாரு, நான் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா லேண்டுங்கிறது, உண்மையே சொல்றேன், லேண்டுங்கிறது தலைவலி பிடிச்ச வேலை. நீங்க ஒரு 5 லேண்ட் வாங்கி வச்சுட்டு அந்த டாக்குமெண்ட்டை மெயின்டைன் பண்ணணும். பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, அந்த இடங்கள்ல யாரும் வந்து ஆக்குபை பண்ணாம இருக்கணும், அதை பார்த்துக்கணும். பாயிண்ட் நம்பர் 2, அந்த எந்த லேண்டோ எந்த ஊர்ல நீங்க வாங்குறீங்களோ அது கரெக்டா அப்ரிஷியேட் ஆச்சுனாலும் ஆகலனாலும் அது கதை வேற. ஆனா அப்படி ஒருவேளை நீங்க ஒருவேளை விற்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு உலகத்துல எங்க இருந்தாலும் வரணும். ஸோ புரோக்கரேஜ் பேசுறதெல்லாம் கேட்கணும், செல் பையர் சொல்றதை பேசணும், இவ்வளவு விஷயங்களை நீங்க எங்க பண்ணணும், அந்த ஸ்பாட்டுக்கு வந்து பண்ணணும். ஆனா உங்களுக்கு ஸ்டாக்ஸ்ங்கிறது, உண்மையிலே சொல்றேன், ஸ்டாக்ஸ்ங்கிறது ஆன் த கோ, ஆன் த மூல உங்க ஒரு மொபைல்ல உங்களால எல்லாமே பண்ணிட முடியும். 100 கோடி ரூபாய்க்கான ஸ்டாக்கையும் விற்க முடியும், 100 கோடி ரூபாய்க்கான ஸ்டாக்கையும் வாங்க முடியும். பிரைஸ் டிரான்ஸ்பரன்சி, இன்னைக்கு 100 ரூபாய் ஒரு ஸ்டாக்னா 100 ரூபாய்க்கு தான் கிடைக்கும். அதே மாதிரி growth, பெரிய பெரிய நிறுவனங்கள் கிட்ட கூட என்னன்னா, இப்ப நீங்க டாடா ஸ்டீல்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றீங்கப்பா அப்படின்னு வச்சுப்போம், அவங்களும் தானேங்க லேண்ட் வச்சிருப்பாங்க இன்டர்ன். நீங்க நேரடியா லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதும் ஒண்ணுதான், ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றதும் கிட்டத்தட்ட இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஆனா எதுல லாபம் அதிகமா வரும் பாத்தீங்கன்னா, இங்க லேண்டும் இருக்கு பிசினஸும் இருக்குன்னும் பொழுது டபுள் இன்கம். புரியுதா? பிசினஸ்ல வர ப்ராஃபிட்டும் கிடைக்கும், அந்த லேண்டோட அப்ரிசியேஷனும் நமக்கு கிடைக்குங்கிறதுனால ஸ்டாக் பிரைஸ் எப்பவுமே வந்து லேண்டை விட பெட்டர் ரிசல்ட் இது வரைக்கும் கொடுத்துருக்கு, இனிமேல கொடுக்கும். அங்கங்க நான் வாங்கினேங்க எங்கேயோ 1 2ன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லாதீங்க. நான் வாங்கின 100 ரூபாய்க்கு ஒரு இடம் வாங்கினேன், இன்னைக்கு 1000 ரூபாய் போகுது, 2000 ரூபாய் போகுது. டோன்ட் டூ தட். அது கதை வேற. ஆனா எல்லாருக்கும் அந்த அதிர்ஷ்டம் கிடைக்குமா? அந்த ஸ்டாக்ஸ்ல ஃபண்டமெண்டல் மட்டும் பார்த்தா போதும். நீங்க இந்தியால இருந்துகிட்டு அமெரிக்கால இருக்கிற ஒரு ஸ்டாக்ஸ் வாங்க முடியும், அமெரிக்கால இருந்துகிட்டு இந்தியால இருக்கிற ஒரு ஸ்டாக்ஸ் வாங்க முடியும். வேற யூ டோன்ட் நீட் டு கம் டவுன் டு த லொகேஷன். இல்லையா? இதை விட உங்களுக்கு யார் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கொடுப்பாங்க? அப்ப அவர் என்ன சொல்றாரு, தங்கம் அவாய்ட் பண்ண சொல்றாரு, லேண்டு அவாய்ட் பண்ண சொல்றாரு. அடுத்தது இதுல இருக்கக்கூடிய மற்ற சில பாயிண்ட்ஸை சொல்றாரு. இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் நாம இதுல இருந்து என்ன கத்துக்க போறோம் அப்படிங்கிறது தான் இங்க பாயிண்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க என்ன பண்ணணும், லைக் பண்ணணும். கம்யூனிட்டியில நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, அத்தனை பேருக்கு போர்ட்ஃபோலியோ பில்டிங் முடிச்சிட்டேன். யாராவது நீங்க உங்க போர்ட்ஃபோலியோ பில்டிங் முடியாம இருந்தா தயவு செஞ்சு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நம்ம இருந்து முடிச்சிடலாம். ஸோ இதுக்கப்புறம் யாராவது கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ண விரும்புறவங்க கூட லிங்க் இருக்கு, டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருங்க, போய் பாருங்க, அதில் வீடியோ இருக்கும், ப்ளே ஆகும். அதுக்கப்புறம் பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணுங்க. ஓகே, நான் எப்பவுமே சொல்றது தான், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்யறதை விட என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுங்க, அதில் அவங்க லைஃப்ல மேலே வருவாங்க இல்லையா? அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நன்றி.